ஹாய் கைஸ். குட் ஆஃப்டர்நூன் சொல்லலாமா, குட் ஈவினிங் சொல்லலாமா? சரி, குட் ஆஃப்டர்நூனாகவே சொல்லிடலாம். அப்புறம் கைஸ், நம்மளோட இதயம் சீரியல் ரிவ்யூலாம் நான் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. பிக் பாஸ் காமன் ஷோ பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறதில்ல. எதை பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கே ஒரு த்ரில்லிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நம்ம யாஷ், அதாவது கேஜிஎஃப் ஹீரோ இருக்கார் இல்லையா, ஸோ அவர் நடித்து ஒரு படம் வந்து வெளியே இருக்குது. அந்த படம் பேர் வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி படம் பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அந்த படத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் நான் நினைக்கிறேன். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, சரிங்களா? ஸோ சில பேர் வந்து எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, ராக்கி, அதாவது கேஜிஎஃப் ராக்கி மாதிரி நம்ம யாஷ் வந்து நடிச்சிருப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட சினிமா தேட்டருக்குள்ளே போயிடாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து அங்கே மொக்கை தான் கிடைக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கதையே இல்லை கைஸ். அந்த சினிமா, அந்த படத்தில், அந்த ஃபிலிமில் ஒரு கதையே இல்லாமல் 24 மணி நேரமும் வெட்டு குத்து வெட்டு குத்து. கைஸ், கேஜிஎஃப்பில் இருந்துச்சு, வயலன்ஸ் இருந்தது, ஆனால் அது வயலன்ஸ் மாதிரியே இருக்காது, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், புரியுதுங்களா? ஷூட்டிங் இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு கேஜிஎஃப்பில் வேணால் அந்த அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் வயலன்ஸாக தான் இருந்தது. செகண்ட் கேஜிஎஃப்பில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த டாக்ஸிக் அப்படின்ற படத்தில் வந்து ஃபுல்லாகவே வயலன்ஸ். கைஸ், வர வர இந்த தமிழ் சினிமாக்கள் வந்து எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியல. கைஸ், மலையாள படம் இருக்குது இல்லைங்களா, மலையாள படம்லாம் நீங்கள் போய் பாருங்களேன், ஒரு எந்த படம் வேணாலும் பாருங்களேன், அவங்க வந்து கதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஹரர் ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கிற ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரியில் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ போவாங்க, கரெக்டாக ஒரு மையக்கருத்தில் கொண்டு வந்து அந்த கதையை வச்சு நிற்பாங்க மலையாள படம்லாம். எனக்கு வந்து மலையாள படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன்னா அது வந்து ஒரு கதையை நோக்கி தான் வந்து மலையாள படமே இருக்கும், சரிங்களா? ஆனால் இப்போ தமிழ் படங்கள் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, வயலன்ஸ், எதுக்கு எடுத்தாலும் வயலன்ஸ். ஏற்கனவே ரியலாகவே வயலன்ஸ் வந்து நாட்டில் ரொம்ப கம்மியாக நடக்குது இல்லையா, இவங்க கூட கொஞ்சம் சொல்லித்தர்றாங்க, அதுதான் உண்மை. படத்தை பார்த்து ஜனங்க திருந்துவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காலத்து படங்கள்லாம் எம்ஜிஆர், நம்பியார் இவங்கெல்லாம் சண்டை போட்டாங்க, சும்மா இப்படி கத்தியில் இப்படியே சண்டை போடுவாங்க, அவ்வளோதான். அந்த காலத்தில் படத்துலேருந்து 80ஸ்லேருந்து 90ஸ்லேருந்து ரொம்ப வயலன்ஸ்லாம் இருக்காது. நம்ம விஜயகாந்த் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி லெஃப்ட் காலை சொல்லிட்டு அடிப்பார், அதுதான் ஆக்ஷனு. இது ஆக்ஷனா? இது ஆக்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறித்தனமான ஒரு வயலன்ஸ், கன்றாவியாக இருக்குது. குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டுலாம் நீங்கள் சினிமா தேட்டருக்குலாம் அந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க. கேவலத்தின் உச்சமாக இருக்குது இந்த படம், கேவலத்தின் உச்சம். யாஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு அடி. கேஜிஎஃப்க்கு அப்புறம் எப்படி பிரபாஸ் இருக்கார் இல்லையா, நடிகர் பிரபாஸ் வந்து பாகுபலிக்கு அப்புறம் அவருக்கு எந்த படமுமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே அமையலை. பாகுபலி மட்டும்தான் அவரோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. நல்லா நடிச்சிருப்பார் பாகுபலியில். அதுக்கப்புறம் அவர் நடித்த எந்த படமுமே அவ்வளோ ஒரு ஹிட்டு கொடுத்துச்சா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதே மாதிரி தான் இப்போ இந்த யாஷுக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி இந்த டாக்ஸிக்கில் நடிச்சிருப்பாரோ என்னன்னு தெரியல, நல்லா ஊற்றிக்கிச்சு. வேணும்தான் என்ன பண்ணுறது, 2 கேஜிஎஃப் 1 நல்லா ஓடிருச்சு, கேஜிஎஃப் 2வும் நல்லா ஓடிருச்சு. சரி, டாக்ஸிக்கும் நல்லா ஓடிருன்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அது ஜெயிக்காது உண்மையிலே கேஸ். லேடிஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு ஒரு ஃபேமிலியாக ஒரு 15 பேர் 10 பேர் ஒரு 5-6 பேர் குழந்தை குட்டியோடு போய் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி இந்த டாக்ஸிக் மட்டும் போயிடாதீங்க. ரொம்ப அவ்வளோ ஒரு அரகண்ட்டாகவும் வயலண்ட்டாகவும் இருக்குது. மோஸ்ட்லி அந்த படத்தில் வயலன்ஸ், நோ ஸ்டோரிஸ், கதையே கிடையாது, சரிங்களா? கதையே கிடையாது கைஸ். இந்த இவங்க சசிகுமார் நடித்து இப்போ ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? படம் பேர் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம். இதெல்லாம் வந்து கம்மியான பட்ஜெட் கைஸ், ஆனால் வசூல் எவ்வளோ கைஸ்? இவங்க பணத்தை அதிகமாக செலவிட்டு படத்தை மொக்க பண்ணிடுறாங்க, அதுதான் உண்மை. கம்மியான பட்ஜெட்டில் எவ்வளோ தரமான படங்கள்லாம் எப்படி ஓடிட்டுருக்குது. ஐயோ சாமி, உண்மையிலே யாஷ்க்கு வந்து இது ரொம்ப பெரிய அடி, பெரிய அடி.
அதான் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல டைரக்டர்ஸும் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுற அந்த ஆட்களும் அமைஞ்சால் மட்டுமே தான், மியூசிக் டைரக்டர் இது எல்லாமே கரெக்டாக ஒரு ஃபிலிமுக்கு அமைஞ்சால் மட்டுமே தான் அந்த படம் வந்து சூப்பராக தூக்கி கொடுக்கும். இங்கே ஸ்க்ரீன் ப்ளேவும் சரியில்லை, ஏதோ எடுக்கணுன்ற பேரில் எடுத்து பேரை வேறு டாக்ஸிக்குன்னு, இதில் வேறு 4 ஹீரோயினாமா. 4 ஹீரோயினுக்கெலாம் அங்கே என்ன வேலை இருக்குது? ஐயோ சாமி, ஒரு ஹீரோயினை எடுத்தே அந்த காலத்தில் படத்தை ஃபுல்லாக வச்சு ஓட்டினாங்கடா. இப்போ 2 ஹீரோயின், ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் எடுத்தாங்க, அப்புறம் 2 ஹீரோயின் வச்சு எடுத்தாங்க, அப்புறம் 3 ஹீரோயின், இப்போ 4 ஹீரோயினாமா. எங்கே போயிட்டுருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியோட அந்த ஃபிலிம்? இது வந்து எங்கே போயிட்டுருக்குது? எங்கே போயிட்டுருக்குது தெரியல, சுத்தமாக தெரியல. இனிமேல்லாம் ஃபேமிலியாகவே யாருமே படம் பார்க்கவே போயிடக்கூடாதாட்டிருக்குது. தேட்ரு பக்கமே நீங்கள்லாம் போயிடாதீங்க. இப்போ கூட யூடியூப்பில் ஒரு சேனலில் ரிவ்யூ போட்டிருந்தாங்க, நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க. அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்லாம் ஃபேமிலியே கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. உண்மைதான் கைஸ், அது படமே இல்லை கைஸ், படமே இல்லை. யார் ஒருத்தர் ஃபேமிலியை கவர் பண்ணி படம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அதுதான் கைஸ் பெஸ்ட்டு. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் படம் பண்ணால் பார்க்குற ரசிகர்களை வெறுத்துரும், அதான் உண்மை. ஸோ யாஷ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய போகுது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த படம் ஓடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அதர் ஸ்டேட்லலாம் எப்படி ஓட போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தளவு இது ரொம்ப வயலன்ஸாக இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாகவே வயலன்ஸ், நல்லாவே இல்லை. படம் ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ். அப்புறம் ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு இனிமேல் படம் எடுக்கும்போது ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி படம் எடுங்கப்பா ப்ளீஸ். ரொம்ப வயலன்ஸ் எல்லாம் பார்த்து எங்களுக்கு சடிஞ்சு போச்சு, சரிங்களா? நல்ல காமெடியாக போய் தேட்டரில் உட்காந்தாலே சிரிச்சுக்கிட்டு வெளியில் வரும்போது ஒரு ஹாப்பி மூடாக வரணும். ஒரு படம் பார்த்து ஒரு திருப்தி இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ஏண்டா படத்துக்கு போகணுன்னு ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. தேங்க்யூ கைஸ்.